ஹாய் யுவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்தியன் 2 படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு போய் எப்படிடா 100க்கு 100 கொடுத்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்குள்ள கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, அதை பற்றிய ஃபுல் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் மிக தெளிவாக கொடுக்க போகிறோம். ஏன் 100க்கு 100 கொடுத்தோன்றதை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த படத்தோடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ உண்மையான ரிவ்யூ எப்படி இந்த பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தோடைய மைய கருத்தை வச்சு தான் நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்குறோம் 100க்கு 100. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் அப்படின்னாலே ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் அதில் அவர் எவ்வளோ உண்மையாக இருப்பார். அந்த சேனாதிபதி கேரக்டரு அவர் பார்த்தீங்கன்னாக்கா, தாம் பையன் தப்பு செஞ்சாலும் லஞ்சம் வாங்கினாலும் தாம் பையனே குத்தி கொண்டிருப்பார். ஸோ அந்த மாதிரி சுயநலமே எதுக்குமே இடம் கொடுக்காம, தான் குடும்பம் அப்படின்னு இடம் கொடுக்காம, தான் குடும்பத்துலேயும் கெட்டவன் இருந்தாலும் அவனையும் நான் விட்டு வைக்க மாட்டேன், அதுதான்டா உண்மையான இந்தியன் அப்படின்றது தான் அவருடைய உண்மையான ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் பார்த்திங்கனாக்கா செகண்ட் பார்ட்டில் தொடங்குது. அப்படி தொடங்கும்போது அதே மாதிரி தான் ட்ராவல் பண்ண முடியும் இந்த படத்தில். இன்றைய காலகட்டத்துக்கு இருக்கா மாதிரி எப்படிடா இந்தியன் 2 எடுக்க போகிறாங்க, எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஸோ கமர்ஷியலாக தான் விட முடியும், அப்போ தான் படம் ஹிட் ஆகும். ஸோ நேர்மை உண்மை கிண்மைலாம் சொன்னால் வேலைக்கே ஆகாது, படம் ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் டைரக்டர் சங்கரும் கமலஹாசனும் ரொம்ப சூப்பராக அருமையாக பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாட்டையும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி தெளிவாக படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நம்ம 100க்கு 100 ரிவ்யூ கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த படத்தோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமாக 2 ரகம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஊழல் செஞ்சு இருக்கிறவங்க, இன்னொன்று இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும், ஏன் இனி வரக்கூடிய வம்சம் எப்படி இருக்குன்னே தெரியாது, அதுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கும், ஏழைங்களுடைய பணத்தையும் ஏழைங்களுடைய உழைப்பையும் அவங்க மேலே எழுந்து வர்றாங்கள்ல அதை தடுத்து அதை நிறுத்தி தகுதியே இல்லாதவங்களை தூக்கிட்டு போய் அந்த மேல் இடத்துல உட்கார வைக்கிறதும், இதுக்கு மாதிரியான நடக்கிற சம்பவங்களை மிக தெளிவாக இந்த படத்தில் எடுத்து சூப்பராக காட்டியிருக்கிறாரு டைரக்டர் சங்கர். இந்த டைரக்டர் சங்கர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பாக கமலஹாசன் உலகநாயகன் அவருக்கும் இதில் பங்கு இருக்குது. அவருடைய குரலும் இந்த படத்தில் ஒலித்திருக்கின்றது அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக அவர் ஸ்டைல்லே சொல்லணும். படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சைடு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க பசங்களை. ஸோ அப்படி படித்து முடிச்சுட்டு கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க, பசங்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்காக வேலை கிடைக்கிறதில்ல, அந்த கடனை அடைக்க முடியறதில்ல. அதையும் மீறி அவங்க ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் வெறும் 10,000 15,000 தான் கொடுக்குறாங்க. அதை சிறுக சேமித்து வச்சாலும் இவனுங்க கடைசியில் கவர்மெண்ட் ஜாபுன்னு வந்தாலும், இல்லாட்டி வேறு ஏதாவது சொந்தமாக தொழில் தொடங்குறேன் அப்படின்னாலும் அதுக்கு லஞ்சம் கொடுங்க, இதுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு அது கொடுங்க, அது இது லொட்டு லொசுக்கு, அந்த பேப்பரு இந்த பேப்பரு, இதுக்கு பர்மிஷன் வாங்குறது அதுக்கு பர்மிஷன் வாங்குறது, எல்லாத்துக்குமே அந்த ஏழைங்களுடைய ரத்தத்தையும் உழைப்பையும் கஷ்டத்தையும் எப்படி உறிஞ்சி எடுக்கிறாங்க அப்படின்றத மிக அருமையாக சூப்பராக இந்த படத்தில் தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டிருக்காரு டைரக்டர் சங்கர். ஸோ இதை சுத்தமாக யாருக்குமே புரியவே இல்லை. அதனால தான் படம் நல்லா இல்லை அப்படின்றாங்க. உண்மையிலே கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே
எல்லோரும் திருந்துங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது இந்தியன் வந்து திருந்த முடியாது, இந்தியன் வந்து திருத்த முடியாது எல்லாரையும். ஓகேங்களா? நான் இந்தியன் இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் இந்தியன்னு சொல்லணும் அப்படின்னு டைலாக் வச்சுருப்பார் படத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சித்தார்த் இதில் வந்து நடிச்சிருக்கிறாரு. கதைக்குள்ளே போவோம் படத்தை பற்றி. மைய கருத்தை சொல்லிட்டோம். ஸோ சித்தார்த் வந்து பயங்கர ஆக்டிங், வேறு லெவல், கிழிச்சிட்டாரு. ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காரு. தன்னுடைய ஃபுல் எஃபெக்டை போட்டிருக்கிறாரு சித்தார்த்து. அதே மாதிரி அவர் கூட இருக்கிற பிரியாவாக இருக்கட்டும், மற்ற 2 பேர் ஜெகன், அப்புறம் இன்னொருத்தர் அவர் நேம் தெரியல, அவர் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க, சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு டைலாக் டெலிவரி வேறு லெவல், வசனங்கள் வேறு லெவல். ஏன்னா சீன்ஸ் எடுக்க முடியாது. சீன்ஸ் வந்து எடுத்தாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில். ஓகேங்களா? அதனால் வசனங்கள் மூலியமாக நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குற மாதிரி ஒவ்வொரு வசனமும் சித்தார்த் வாயிலேருந்து வரா மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதிகமாக கமலஹாசன் வாயிலேருந்து வரா மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதேமாதிரி பிரீத்தி சிங் அவங்க வாயிலேருந்து வரா மாதிரியும் வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு துறையை பற்றியும். ஸோ ஒவ்வொருக்கும் டைலாக் மூலியமாக தான் கொண்டு வர முடியுது. ஸோ ஃபைட்டு, சண்டை, வர்மக்கலை இது மூலியமாக படத்தை வந்து கொஞ்சம் அப்படியே நடுப்புற சேர்த்து ஓட்டியிருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது சேசிங் சீனு, ஃபைட் சீனு இதெல்லாம் ரொம்ப நேரம் போகும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த படம் போர் அடிக்குது, இது இருக்குது அது இருக்குன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா படம்ன்றது 3 ஹவர் ஓட்டி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சீன் வச்சு தான் ஆகணும். அதையும் நல்லா உற்று நோக்குனிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுலேயும் கருத்து தான் இருக்குது சேசிங் சீனில் கூட. ஏன்னா படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சேசிங் சீனில் கூட ஒவ்வொரு இடமும் நுழையும் போது இவன் தான்டா நம்மளோட வியாபாரத்தை கெடுத்தவன் போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே நுழைவார். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவனால் தானே நமக்கு மாமூலே கட்டாயிடுச்சு அப்படின்னு ஊர் திரண்டு வந்து இந்தியனை தான் துரத்தோம் ஆக மொத்தம். ஸோ திருத்த வந்த இந்தியனால் யாரையும் திருத்த முடியல. ஓகேங்களா? இந்தியனை தான் இவனுங்க அடித்து துரத்துறானுங்க. அந்த மாதிரி கேவலமான நாடாக மாறிக்கிட்டு இருக்கு இந்தியா. ஸோ அடுத்த சுதந்திரம் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு கதைக்களத்தை வச்சு கொண்டு போயிருக்கிறாரு டைரக்டர் சங்கர். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க சித்தார்த் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்தியன் தாத்தா வரணும் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு முடிச்சுட்டு ஒவ்வொன்றும் தூண்டி விடலை, அவர் உண்மையை சொல்கிறாரு. அவங்கள மனசாட்சி உறுத்தி தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற திருடர்கள் எல்லாரும் கண்டுபிடிங்க. உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, கூட பிறந்தவன், ஃப்ரெண்ட்ஸ் எவனாக இருந்தாலும் லஞ்சம் வாங்கினாலும் சரி, திருட்டுத்தனம் செய்தாலும் சரி, அவங்கள ஃபஸ்ட்டு திருத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அது மூலிமா பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற லஞ்ச ஊழல் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க. அப்படி சித்தார்த்தும் தான் அப்பாவை பிடிச்சி கொடுக்கும்போது அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி பையன் பண்ணிட்டானே அப்படின்ட்டு அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கடைசியில் சித்தார்த்து ஓடி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அவரை பார்க்க விட மாட்டுறாங்க அவங்க அம்மாவோட இதுவை. ஸோ அவங்க அப்பா வந்து செருப்பால் அடிக்கிறாரு. ஸோ சித்தார்த்தும் வந்து பார்த்திங்கனாக்கா கடைசியில் கமலஹாசனை சந்திக்கும் போது கோவப்பட்டு திட்டிடுறாரு. உன்னால தான் என் கையை வச்சு என் கண்ணை குத்த வச்சுட்டு இப்போ எல்லோரும் என்னை வந்து திட்டுறாங்க. ஸோ உன் பையனே நீ கொன்னவன் தானே, நீ ஒரு சைக்கோ. ஸோ கோ பேக் டு இந்தியா, நான் தான் கம் பேக் இந்தியான்னு சொன்னேன். ஸோ இப்போ கோ பேக் டு இந்தியன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இது மூலிமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சித்தார்த்தோட ஒரு டைலாக்கு. ஆனால் அவர் அந்த சேசிங் சீனில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மொத்த பேருமே இந்தியனை துரத்துறதுலாம் இருப்பாங்க. ஸோ அந்த அவர் அந்த டைலாக்கு அந்த சேசிங் சீனுக்கு தான் மேட்ச் ஆகும். அப்படின்ட்டு இருக்கும்போது தனித்தனியாக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் நியாயப்படுத்துறதுக்கும் ஒருத்தர் இந்தியன் வானா வர்றதுக்கும் போகிறதுக்கும் அவர்னா உங்கள் வீட்டு நாய்க்குட்டியை நாயை அதே மாதிரி அதை தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தனித்தனியாக தான் வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை யாருமே ஒத்துக்க மாட்றாங்க. அப்போ மட்டும் சுயநலம் வந்துடுது, அப்போ மட்டும் யாரையும் தண்டிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படி இருந்தால் எப்படி? ஸோ இந்த சுயநலம் அப்போ வந்து உண்மையாக கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு ஒருத்தன் முன்னேறி வரானே அவனை பறித்து தானே நீங்கள் இருக்கிறீங்க. இது எவ்வளோ கேவலமான பூமி அப்படின்னு ரொம்ப சூப்பராக படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒருத்தங்க வராங்க, அப்போ அவங்களுக்கு என்னங்க மதிப்பு? அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அடுத்தவங்க காசு 5 பைசா கூட திருடாமல், அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்படாமல், அடுத்தவங்களோட உழைப்பை திருடாமல், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் படித்து கிடித்து முன்னேறி வரவங்களுக்கு எந்த விதத்துலேயுமே இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எந்த வசதி வாய்ப்பையும் இல்லை வேலை வாய்ப்பையும் எதையுமே கொடுக்காம, எந்த தகுதியுமே இல்லாதவனை அடுத்தடுத்த தலைமுறைக்கு காசு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக லஞ்சம் கொடுத்தும் இல்லை தெரிஞ்சவனும் பதவியிலையும் வேலையிலையும் உட்கார வச்சிடுறீங்க. அப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன தான் மரியாதை, என்ன தான் அவங்க வாழ்வாதாரம், அவங்க அப்படியே இருந்து அப்படியே செத்து போகணுமா அப்படின்னு வந்து மிக தெளிவாக சூப்பராக இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை சுத்தமாக புரிஞ்சிக்காதவங்க தான் இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு தன்னைத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவனா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவானுங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட மெயினான ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு கேரக்டராக போங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மெனி ஆக்டர் வந்து இப்போ இல்லை, அதிகமான இறந்துட்டாங்க. ஸோ விவேக் இருக்கிறாரு. விவேக் பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக வந்திருக்கிறாரு. அவரை வச்சு எடுத்த சீனை எப்படிலாம் எடிட் பண்ண போட முடியும் மேக்ஸிமம் சங்கர் வந்து சூப்பராக கவர் பண்ணி போட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அவர் வந்து டப்பிங் வாய்ஸ் வந்து ரொம்பவும் அருமையாக கொடுத்துருக்குறாங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, சான்ஸே இல்லை, கண்டே பிடிக்க முடியல, அவர் தான் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரீத்தி சிங் அவங்க வருவாங்க, அவங்களோட அண்ணனாக இருப்பார். அவங்க வீட்டில் இருக்க ஊழல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் டாக்டர்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமாக போட்டு கிளின்னு உண்மையை சொல்லிட்டாரு. பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்றுமே தெரியாமல் ஆப்ரேஷன் ரூமுக்குள்ளே போய் கத்துக்குட்டிங்களை வச்சு என்ன பேஷண்ட்னால் வர்றவங்கள அவங்களுக்குன்னா டெமோ பீஸா இல்லை பிளாஸ்டிக் பொம்மையா சொன்ன மாதிரி அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கிற பேஷண்ட்டை கொல்ற வேண்டியது. ஸோ அந்த சீனை வந்து சூப்பராக எடுத்திருப்பார். உள்ளே போவார், உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா அப்பண்டிக்ஸு முதுகில் கிழிச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்டுக்கிட்ட டே என்னடா எதுவுமே இல்லை அப்பண்டிக்ஸை எங்கன்னா முதுகில் டே வயிற்றில் கிழிடான்னுவாங்க. அப்புறம் திருப்பி அந்த பேஷண்ட்டை குப்பரை படுக்க போட்டு வயிற்றில் கிழிச்சு அப்பண்டிக்ஸு எதுவுமே தெரியாடே யூடியூப் பார்த்து பண்ணுறா அப்படின்வார். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலே நடக்கிறது. படத்தில் இல்லை, நிஜத்தில் இதெல்லாம் உண்மையாக நடக்கிறது. ஏதோ ஒன்றுமே தெரியாத ப்ரைவேட்டு பார்த்திங்கனாக்கா ஸ்டூடெண்ட்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து அங்கே இருக்க பேஷண்ட்டு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்து பழகிக்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட் பேஷண்ட் ஏழைங்க வரவங்கலாம் என்ன அவங்களுக்குலாம் என்ன டெமோ பீஸா? அவங்க கற்றுட்டு போகிறது அவங்க உயிரின டெமோவா? அந்த மாதிரி நல்லா சூப்பராக கிளின்னு கிழிக்கிற மாதிரி எடுத்துருக்காரு. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி முடித்து கடைசியில் கண்டுபிடிச்சிருவாரு. யூடியூப்பை பார்த்து வீடியோ பார்த்து ஆப்ரேஷனில் பக்கத்தில் இருக்க டாக்டர் சொல்லுவாங்க, நீ பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும் ஆப்ரேஷனு நிறுத்த, அந்த பேஷண்ட் செத்துட்டான் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதை திருப்பி வீட்டில் வந்து நாக்க பிடுங்குற மாதிரி அவங்க தங்கச்சி பிரீத்தி சிங் வந்து கேட்பாங்க. அவங்க அப்பா வந்து திட்டுவார், இதெல்லாம் சகஜம் டாக்டர் தொழிலில் அப்படின்ட்டு. அது எப்படி எந்த தகுதியுமே இல்லாத இந்த நாயனை வந்து காசு இருக்கிறன்ற திமிருன்றனால நீங்கள் வந்து டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்துட்டீங்க, டாக்டராக ஆக்கிட்டீங்க, இருக்கிற பணத்தை கொடுத்து ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துட்டு இவனை ஆப்ரேஷன் பண்ண விடுன்றீங்க. நாளைக்கு உங்களுக்கே ஏதாவதுனா இவனை விட்டு ஆப்ரேஷன் பண்ண வைப்பீங்களா? தைரியம் உங்களுக்கு இருக்கா அப்படின்வாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவை பார்த்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவன் எழுதி கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை மாத்திரை நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைலாக் மூலிமா நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி சூப்பராக வந்து படத்தில் சங்கர் வந்து வச்சுருக்கிறாரு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது படத்தில். ஸோ ஒவ்வொரு சீனுக்குமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது மியூசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தாத்தா வராரு கதரை கூட போகிறாரு
வேறு லெவலுங்க, போட்டு கிழிச்சிட்டாரு அனிருத்து. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மாசாக நல்லா போகிறனால பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது. இருந்தாலும் பேக்ரவுண்டு வந்து எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு செட்டே ஆகலை படத்துக்கு. இது உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஸோ செட்டே ஆகலை. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டு என்னமோ அனிருத்து போட்ட மாதிரியே தெரியல. அவர் தான் போட்டாரா இல்லை சும்மா என்னது ஏனோ தானோன்னு போட்டு விட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. சம்மந்தமே இல்லை. ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எமோஷன் சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஷங்கர் படத்தில். அதுவும் இந்தியன்றம்போது பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி ஊழல் நடக்கும், ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுறவங்கள காட்டும்போது அவங்க தற்கொலை பண்ணுற சீனாக இருக்கட்டும், அவங்க கஷ்டங்களை இது பண்ணுற அந்த அழுகிற சீனாகட்டும், அதெல்லாம் வந்து ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபீலிங் கொண்டு வருவார். அந்த சீனோடு சேர்த்து அந்த ஃபீலிங் கொண்டு வந்து அதுக்கப்புறமா அந்த ஃபைட்டு மாஸ் இந்தியன் வரும்போது அதுக்கும் மாசாக அடிப்பார். நம்ம ஆள் அனிருத்து ஃபுல் மாசு தான், அடித்து தூக்குவார், சொல்லவே வேணாம். ஆனால் இந்த எமோஷன் சீன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. என்னமோ சீன் ஓடுது, என்னமோ சீரியல் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலிங்கை வந்து வராத அளவுக்கு கொஞ்சம் வந்து குறைஞ்சிடுச்சின்னு தான் சொல்லணும். ஸோ பேக்ரவுண்டு வந்து கண்டிப்பாக நல்லா இல்லை படத்துக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் படத்துக்கு. அதனால தான் நிறையா பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கும் காரணம் முக்கியமாக. ஏன்னா உங்களுக்கு அந்த மியூசிக் தான் உங்களுக்கு அந்த எமோஷனை கொண்டு வரும். ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாலும், என்ன தான் சீன் போட்டாலும், ஒரு வெறும் மியூசிக் போட்டால் தான் அந்த எமோஷன் வந்து எல்லாருக்கும் உள்ளே வரும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து இந்த படத்தில் வந்து 100% மிஸ் ஆகிடுச்சின்னே சொல்லணும் கன்ஃபார்மாக ஷுவராக. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கதை பாபி சிம்மா சொல்ல வேணால் அவர் சூப்பராக நடிச்சிட்டாரு. ஸோ பார்ட் 3 வேறு கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, மற்ற படம்லாம் வந்து பார்ட் 3 வரும் அப்படின்னு போடுவாங்க, பார்ட் 2 வரும் அப்படின்னு போடுவாங்க. இதில் அப்படியே போகுது, அப்படியே படம் போயின்னு இருக்குது, டப்புன்னு படம் முடிஞ்சிட்டு அவ்வளோதான், அப்படியே கட் பண்ணிடுறாங்க சீரியல் மாதிரி. இந்தியன் பேக் வருவேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாரு, படத்தை முடிச்சிடுறாரு. ஸோ படம் எடுத்து முடிச்சிட்டாங்க, அதனால தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே ரிலீஸ் பண்ணி ஆகணும் பார்ட் 3. ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி போட முடியும். ஏன்னா சீரியல் கட் பண்ணுற மாதிரி டப்புன்னு கட் பண்ணிட்டாங்க, அப்படியே டக்குன்னு படம் முடிச்சிருது. ஸோ அப்படியே போய் அடுத்தது என்னன்னு, ஏன்னா எல்லா கேரக்டரும் பாதியில் அப்படியே விட்டாங்க, அவ்வளோதான். சூர்யா இருக்கார், அப்புறம் அந்த தெலுங்கு காமெடி ஆடிட்டர் இருக்கார், இன்னும் நிறைய எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன ஆச்சு, சித்தார்த் இருக்கிறாரு, என்ன ஆச்சு எதுவுமே தெரியல. ஸோ அப்படியே டப்புன்னு படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக படம் தொடரும். ஸோ பார்ட் 3 வந்து கண்டிப்பாக வரும். ஸோ எடுத்து முடிச்சிட்டாங்க, ரெடியாக இருக்குது அப்படின்றது தான் வந்து மிக தெளிவாக வந்து தெரியுது. அவங்க படம் முடித்த ஸ்டைலை வச்சு அதான் ரெடியாக இருக்குது படம், அவ்வளோதான், ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ அதில் எப்படி இருக்குன்னு தெரில. அதே மாதிரி கதை வந்து இப்போ சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அப்படியே எப்படி இந்த அந்நியன் படத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கருட புராணத்தை வச்சு அவர் வந்து ஒவ்வொன்றுத்தையும் சொல்லி ஒவ்வொருத்தராக அவர் வந்து எப்படி அந்நியன் படத்தில் வந்து கொல்லுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கனாக்கா எப்படி இந்தியன் வந்து வர்மக்கலை அதை வந்து சொல்லி ஒவ்வொரு கலையும் சொல்லி அந்த வில்லன்களை வந்து கொல்லுவார். ஸோ இதுக்கு மேலே படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இதுக்கு மேலேயும் சொன்னால் சுவாரஸ்யம் ரொம்ப குறைஞ்சிரும். இதோட மைய கருத்து தான் சொன்னேன். போஸ்டரில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்தியன் 2க்கு கீழே என்ன இருக்குது, இந்தியன் 3க்கு கீழே வார் மூடுன்னு இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.